கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இதனால கூட பாருங்க, நாம நிறைய நேரங்கள்ல ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபித்தால் அது பலனுள்ளதாய் காணப்படும், எப்படி ஜெபித்தால் கர்த்தர் அதற்கு பலன் கொடுப்பார் என்பதை முதலாவது நாம் என்ன பண்ணோம், யோசித்து பார்க்க வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நிச்சயமா என்ன ஆகணும், பதில் கிடைக்கணும். அதுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும். அப்பேற்பட்ட வேண்டுதலை நாம் செய்யக்கூடியவர்களா இருக்க வேண்டும். ஆகவேதான் பாருங்க, யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இங்க பாருங்க, மேல சொல்லும் பொழுது நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுவோம், பாவங்களை அறிக்கையிட்டு பிறருக்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுவார், அற்புதங்களை செய்வார். அதான் கீழே சொல்றது, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு. இதனால நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யும்படிக்கு, நம்முடைய வாழ்க்கையில இப்ப வியாதியோடு இருக்கிறோம்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுமா, போயிட்டு நம்முடைய குற்றங்களை அறிக்கையிட்டு நம்ம ஜெபிச்சோம் என்று சொன்னால் அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆகவேதான் சொல்ல, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன் உள்ளதா இருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தெளிவா சொல்றாரு, நீங்க ஊக்கமாய் ஜெபிச்சீங்கன்னு சொன்னா அந்த ஜெபத்திற்கு கட்டாயம் ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் நிறைய நேரங்கள்ல இந்த ஊக்கமாய் ஜெபிக்கிறது கிடையாது, ஏனோ தானோன்னு ஒரு ஜெபம் பாருங்க, ஒரு பதிலை பெற்று கொள்ளும்படிக்க நம்ம என்ன பண்ணோம், ஜெபிக்கணும். நாங்க பாருங்க, எங்களுக்கு ஆலயம் இல்லை. அப்போ தேவ சமூகத்துல போயிட்டு என்ன பண்ணோம், ஒரு வாடகையில தான் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆலயத்தை ஒரு இடத்த கொடுத்தாங்க. அதுல ஒரு 4 வருஷம் இருந்தா ஓலையெல்லாம் என்ன பண்ணி பிஞ்சு போகிற சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நாங்க சபையாரா இணைந்து என்ன பண்ணோம், 21 நாள் உபவாசம் போட்டு தொடர்ந்து என்ன பண்ணோம், ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிச்சோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நாங்க சொந்த இடத்தை எங்களுக்கு கொடுங்க, அந்த இடத்துல ஆலயத்தை கட்டி தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு நாங்க சபையார் எல்லாரும் ஊக்கமாய் ஜெபிச்சோம். பாருங்க, 22வது நாள்ல எங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஊர் தலைவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு சொந்தமா ஒரு இடத்த கொடுத்தார். அப்ப பாருங்க, அந்த ஊக்கமான ஜெபம் ஒரு பலனை கொண்டு வருகிறது, ஒரு பலனை கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, சும்மா ஜெபிக்கிறதுக்கும் ஊக்கமாய் ஜெபிக்கிறதுக்கும் ஒரு வேல்யூ இருக்கு. ஆகவே இந்த நாள்ல நீங்க எந்த காரியத்துக்காக தேவ சமூகத்துல போய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த காரியத்துல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யணும்ன்றதுக்காகவே ஜெபிங்க. அப்பதான் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு பாருங்க, கானானிய ஸ்திரீ என்ன பண்றாங்க, ஆண்டவர் பின்னாடியே போறாங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, என் மகள் என்ன பண்றான், பிசாசின் பிடியில கொடிய வேதனையோடு கூட காணப்படுற, அவ மறிச்சு போயிடுவா, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு விசையா எங்களுக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, பிள்ளைகள் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்லன்னு சொன்னாலும் மேஜையில மேலிருந்த துணிக்கைகள் கீழே விழும் பொழுது நாய்க்குட்டிகள் தின்னுமே. அப்ப பாருங்க, தேவனிடத்துல என்ன பண்றாங்க, ஒரு பதில் கிடைக்கும்படியாக அப்படி தேவனிடத்துல மன்றாடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த மன்றாட்டுக்கு தாங்க அந்த மகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரத்துல பாருங்க, நம்மள ஒருத்தர் அவமானமா படுத்திட்டாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த இடத்துல நிக்க மாட்டோம். இவங்க கிட்ட எல்லாம் போய் கேட்க வந்திருக்கோம் பாருங்க ஹெல்ப், நம்ம பாட்டுன்னு கடந்து போலான்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவோம். ஆனா அந்த மகளை பாருங்க, நாய்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா நின்று அதை பொருட்படுத்தாதபடிக்கு தேவ சமூகத்துல காத்திருந்தாங்க. ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் ஊக்கமாக தேவனை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொன்னால் அந்த ஜெபம் மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது, மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யணுமா, அற்புதங்களை செய்யணுமா, நீங்கள் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அதிலேயே பாருங்க, யாக்கோபு 5:17 நீங்க வாசிக்கும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஹல்லேலூயா. ரொம்ப அழகா நமக்கு ஒரு உதாரணத்தை எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான்.
இப்ப நீங்க எப்படி இருக்கோ, நான் எப்படி இருக்கோம், அதை போலதான் அவரும் என்ன பண்றாரு, பாடுள்ள ஒரு மனுஷன். அவர் போய் தேவ சமூகத்துல போயிட்டு ஊக்கமாய் ஜெபித்த பொழுது ஜனங்கள்லாம் பாவம் செய்யறாங்க, ஜனங்கள்லாம் கர்த்தரை விட்டு விலகி போறாங்க. அதை பார்க்கறத அவர் என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. உடனே போறாரு, கர்த்தர் என்ன பண்ணுங்க, நீங்க தேடாம இப்படி இஷ்ட போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாரு. வானத்துல என்ன பண்றாரு, மழையை அடைச்சு போட்டார். 3 வருஷம் மழை வரல. ஹல்லேலூயா. தேசத்துல பெரிய பஞ்சம் வந்துச்சு. பாருங்க, திரும்பி போய் தேவனிடத்துல மன்றாடுறாரு, திரும்ப மழை பெய்யுது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் காணப்படுகிறது. இப்ப பாருங்க, நம்மளால மழை நிறுத்த முடியுமா, மழை பெய்ய வைக்க முடியுமா? ஆனால் பாருங்க, எலியா அவர் போயிட்டு தேவ சமூகத்துல ஊக்கமாய் ஜெபித்ததுனால கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம ஊக்கமாய் ஜெபித்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் உடனுக்குடன் ஒரு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நிறைய காரியத்தை குறித்து ஜெபித்து ஜெபித்து அந்த ஜெபங்கள்ல எனக்கு பதில் வரலன்னு சொல்லிட்டு நீங்க ஒருவேளை இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருப்பீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஊக்கமா ஜெபிச்சு பாருங்க. 2025ல நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்காமல் போயிருக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டுல நீங்கள் நினைக்கிற ஒவ்வொரு காரியங்களையும், நீங்கள் தேவ சமூகத்துல வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு காரியங்களையும் கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, அதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன சொன்னா, ஊக்கமான வேண்டுதல். ஹல்லேலூயா. அந்த ஊக்கமான ஜெபம்தான் நமக்கு பெரிய பலன் கொடுக்கும். பாருங்க, ஊக்கமாய் ஜெபிக்கலன்னு சொன்னா அதற்கு பதில் வராது. ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. யோபு தன் சிநேகிதருக்காக என்ன பண்ணாரு, ஊக்கமாய் ஜெபித்தார். ஆகவேதான் அவர்கள் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஊக்கமாய் ஜெபிக்கணும், தேவ சமூகத்துல போராடி ஜெபிக்கணும். யாக்கோபு போயிட்டு என்ன பண்றாரு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டோடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டு ஊக்கமாய் ஜெபித்தாரு. பாருங்க, அதிகாலமே கர்த்தர் அந்த மகனை ஆசீர்வதிக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஊக்கமாய் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனோ தானோ என்று ஒரு ஜெபம், ஐயோ கட்டாயமா ஜெபிக்கணுமா, ஐயோ இப்ப கூட ஜெபிக்கணுமா, என்னங்க டயர்டா இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்குங்க, அப்படி இல்லைங்க. எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் தேவ சமூகத்துல ஜெபிப்பேன். நான் ஒரு காரியத்துக்காக ஒருத்தருக்கு விடுதலை கொடுக்க ஒருத்தருக்கு விடுதலை பெற்று கொடுக்கணும்னு சொன்னா கண்டிப்பா என்ன பண்ண, நான் ஊக்கமாய் ஜெபிப்பேன், கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்யணும். ஹல்லேலூயா. எங்க சபையில பாருங்க, ஒரு சகோதரன், அதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதாவது முக்காவாசி உயிர் என்ன பண்ணிச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். அதுக்கப்புறம் பாருங்க, அவங்க குடும்பத்தார் அதுக்கப்புறம் எல்லாரும் இணைந்து என்ன பண்ணோம், ஊக்கமாய் அந்த ஹாஸ்பிட்டலே எல்லாரும் என்ன பண்ணாங்க, முழங்கால் படிட்டு அழுது ஜெபிக்கிறாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க, நாளைக்கு காலையில என்ன பண்ணணும், அவருக்கு சுவாசம் வந்துச்சுன்னா நாங்க என்ன பண்ணுவோம், அவர் கொஞ்சம் உயிரோடு இருப்பாரு, அப்படி இல்லைன்னு சொன்னா அவர் மரிச்சு போயிடுவாருன்னு சொல்லிட்டு வென்டிலேட்டர் வச்சுதான் அவருக்கு என்ன பண்ணாங்க, செயற்கை காற்று வைத்திருந்தாங்க. அப்ப பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது முக்காவாசி உயிர் போயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் ஒரு உயிர் இருக்கு. அந்த கொஞ்சம் உயிரும் நாளைக்கு என்ன ஆகும் தெரியாது. உடனே எல்லாரும் சபையர் எல்லாம் என்ன பண்ணாங்க, அவிசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள்னு கர்த்தர் சொன்னார். அந்த வார்த்தையை பிடிச்சு கொண்டு என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் விசுவாசமாய் ஊக்கமாய் எல்லாரும் என்ன பண்ணாங்க, சபையில அந்த ஹாஸ்பிட்டலே முழங்கால் படிட்டு ஜெபிச்சாங்க. பாருங்க, மறுநாள் அந்த மகனுக்கு கர்த்தர் ஜீவனை தந்தார். அந்த மகனை இன்றைக்கு சுகத்தோடு வைத்து திருமணமாகி 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஊக்கமாய் ஜெபிப்போம் என்று சொன்னால் அந்த ஜெபம் மிகவும் வேல்யூ உள்ளதாய் காணப்படும், மிகவும் பலனுள்ளதாய் காணப்படும். ஊக்கம் இல்லாம ஏனோ தானோ என்று என்னதான் நடக்கிறது நடக்கதாங்க செய்யும், அப்படி இல்லைங்க. நான் ஜெபிச்சா இன்றைக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜெபத்தை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். அன்றைக்கு பாருங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன்தான், ஊக்கமாய் ஜெபித்தார், மழையை நிற்க செய்தார், திரும்ப மழை பெய்ய சொன்னாரு, திரும்ப வந்துச்சு. ஹல்லேலூயா. அதே போல பாருங்க, தேவ சமூகத்துல யாக்கோபு அப்படி ஊக்கமாய் தேவனை நோக்கி மன்றாடினார், அவருக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் கூட அப்படி ஊக்கமாய் ஜெபிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அன்றைக்கு பாருங்க, எசேக்கியா ராஜாவை பற்றி பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் நீங்க முதல் வசனத்திலிருந்து வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர் என்ன பண்றாரு, 3 நாளைக்குள்ள நீ மரிச்சு போக போற, எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு, 3 நாளைக்குள்ள என்ன பண்ண போற, மரிச்சு போக போற, ஆகவே நீ என்ன பண்ணு, வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்திக்கோன்னு சொல்றாரு. இப்ப பாருங்க, உடனே என்ன பண்றாருன்னா, சுவர்புறமாய் திரும்பி, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து கொண்டேனப்பா,
ஒரு விசையா எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரை நோக்கி மிகவும் அழுதாராம். ஹல்லேலூயா. அந்த மகனுடைய அந்த ஊக்கமான வேண்டுதல் அந்த மகனுக்கு பாருங்க கொஞ்ச நேரத்திலேயே மறுபடியும் ஆண்டவர் பேசுறார் ஏசாயா கிட்ட, நீ போய் சொல்லு 15 ஆண்டை நான் கூட்டி கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு மனுஷன் ஊக்கமாய் ஜெபிப்பான் என்று சொன்னால் எப்பேற்பட்ட அற்புதங்களையும் தேவன் செய்ய வல்லவராய் இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள். கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்ற அந்த விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். ஜெபம் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில தோற்று போகாது. ஜெபத்திற்கு எப்பொழுதும் தேவன் பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட காரியங்கள் நடந்தாலும், எப்பேற்பட்ட நஷ்டங்கள், எப்பேற்பட்ட வியாதிகள், எப்பேற்பட்ட பலவீனங்கள், என்ன சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் நாம் தேவ சமூகத்துல உண்மையாய் ஜெபிப்போம் என்று சொன்னால், ஊக்கமாய் ஜெபிப்போம் என்று சொன்னால், அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாம்? பலனுள்ளதாய் காணப்படுகிறதாம். பலன் என்று சொன்னால் ஸ்ட்ராங், உறுதி. ஆகவே ஜெபத்தை நீங்கள் அப்படி என்ன பண்ணுங்க, விசுவாசமாய் நம்பி ஜெபிங்கள். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஐயா பாருங்க, அப்படிதான் தேவ சமூகத்துல என்ன பண்ணாரு? ஜெபிச்சாரு. அந்த ஊக்கமான வேண்டுதல் தான் பெரிய அற்புதத்தை செய்தது. அநேக ஜனங்களை மீட்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். அதே போல பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்துல என்ன பண்றாரு? போயிட்டு அவர் அப்படி ஊக்கமாய் ஜெபித்தார். அவருடைய வேர்வையின் துளிகள் இரத்த துளிகளாய் மாறியதாம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த அளவுக்கு ஊக்கமாய் நம்முடைய தேசத்துக்காக தேவன் ஜெபித்தார். ஹல்லேலூயா. தன்னுடைய ஜனங்களுக்காக தேவன் மன்றாடினார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட ஊக்கமான ஒரு வேண்டுதல் செய்வோம் என்று சொன்னால், நம்முடைய ஜெபங்களுக்கும் தேவன் அப்பேற்பட்ட பலனை கொடுக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் ரொம்ப முக்கியங்க. ஜெபம் இல்லைன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. ஏனோ தானோ என்ற ஜெபம் செய்து நிறைய நேரத்தில் தோல்விகளை கண்டிருப்பீங்க. இன்றைக்கு அந்த காரியங்களை விட்டுட்டு, இல்ல ஆண்டவரே, இனிமே நான் ஊக்கமாய் ஜெபிப்பேன். இந்த புதிய ஆண்டுல, இந்த 2026ஆம் ஆண்டுல நான் ஊக்கமாய் ஜெபித்து நிறைய காரியங்களை நான் சக்சஸ் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்கள் அப்படி ஊக்கமாய் ஜெபிக்க மாறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்ல, நீதிமான் செய்யும். நீங்கள் நீதிமான்கள். அது நிறைய நேரத்தில் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பாவிங்க, என் ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்பாருங்களா? அப்படி இல்லைங்க. நீதிமான் நீங்கள்லாம் யாரு? நீதிமான் யார்? ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்படுறீங்க, நீங்கள்லாம் நீதிமான்கள். உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கட்டாயம் கேட்பார். நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்? ஊக்கமாய் ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும், கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட ஜெபிக்கணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய பலனை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம் ஊக்கமாய் ஜெபித்தால் தேவன் கட்டாயம் பதில் கொடுப்பார். அன்றைக்கு தானியேல் பாருங்க, பத்திரத்துக்கு கையெழுத்திட்ட பொழுதிலும் 3 வேளையும் தவறாமல் எருசலேமை நோக்கி என்ன பண்றாரு? அங்க இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த ஜெபம் தான் அவர்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் கூட அப்படி ஊக்கமாய் ஜெபிக்க பிரயாசப்படுங்கள். ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளது. ஊக்கமான ஜெபம் மிகவும் பலன் தரக்கூடியது. ஊக்கமான ஜெபம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடியது. அந்த ஊக்கம் இல்லாமல் ஏனோ தானோ என்று ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த ஜெபம் பண்ணியும் வேஸ்ட்டுங்க. நீங்க பண்ணாமலே இருக்கலாம். ஆகவே ஒரு காரியத்துக்காக போறீங்கன்னு சொன்னா, தேவ சமூகத்துல போய் மன்றாடுறீங்கன்னு சொன்னா, எனக்கு பதில் கிடைக்கும் வரைக்கும் நான் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு யாக்கோபை போல அவருடைய பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். ஆகவே நண்பு தேவ பிள்ளைகளே, தேவன் நல்ல தெளிவா சொல்றாரு, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது. உங்களுடைய ஜெபம் மிகவும் வல்லமையுள்ளதாய் மாறணுமா, பலனுள்ளதாய் மாறணுமா? நீங்கள் ஊக்கமாய் ஜெபியுங்கள், போராடி ஜெபியுங்கள், தேவனுடைய பாதத்தை உறுதியாய் பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய முற்பிதாக்கள் அப்படிதாங்க. தேவ சமூகத்துல ஒரு காரியம் நடக்கலன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக மாட்டாங்க. அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் தேவ சமூகத்துல போராடி கொண்டே இருப்பாங்க. ஆகவேதான் கர்த்தர் அவர்களுக்கு பதிலை கொடுத்தார். உங்களுக்கும் கர்த்தர் பதில் தருவார். ஆகவே ஊக்கமாய் ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம் யாவரும் இணைந்து ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்நாள் நீர் கொடுத்த வாக்கு தத்துவங்களுக்காக, வார்த்தைகளுக்காய் நன்றி. இதனால நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று சொல்லியிருக்கிறீர். அப்படிப்பட்ட பலனுள்ள ஆண்டவரே ஜெபத்தை நாங்கள் செய்ய கர்த்தர் கிருபை தருவீராக. உடைய பிள்ளைகள் யாரெல்லாம் இன்றைக்கு ஊக்கமாய் ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் பலன் தருவீராக. தேவக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.